வெல்கம் டு மில்லினம் தமிழ் அகாடமி. இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி மாதிரியான போட்டித் தேர்வு எழுதக்கூடிய தேர்வர்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, என்னால் முடியுமா அல்லது நம்ம இந்த தேர்வில் வெற்றி பெறுவோமா அப்படின்ற ஒரு சந்தேகம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குறதுக்கு, ஒரு மோட்டிவேஷன் நமக்கு கொடுக்குறதுக்கு, நமக்கு ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது ஒரு விஷயம் அப்படின்னா அது நம்ம திருக்குறள்லேருந்தே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு அருமையான திருக்குறள், நம்ம வெற்றி பெறுவதற்கு, நம்ம ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதில் ஜெயிக்கிறதுக்கு நமக்கு மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்கான ஒரு அருமையான திருக்குறள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். இந்த திருக்குறளுடைய பொருள், இந்த உலகத்தையே ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட கலக்கத்துக்கு இடம் தராமல் அதற்கான சரியான காலத்தை எதிர்பார்த்து காத்திருந்து வெற்றி கொள்வாங்க அப்படின்றது தான் அதனுடைய பொருள். எந்த ஒரு விஷயத்தில் நாம் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே நினச்ச உடனே அந்த விஷயத்தில் நாம் வெற்றி அடைஞ்சிட முடியாது. அந்த வெற்றி அடைவதற்கான சரியான காலத்தை எதிர்பார்த்து நாம் காத்திருக்கணும். சரியான காலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கணும் அப்படின்றது பொருள் நாம் அமைதியாக இருக்கணும் அப்படின்றது அல்ல. ஸோ சரியான காலத்திற்காக நாம் நம்மளை தயார்படுத்திக்கிட்டே காத்திருக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ உங்களுடைய லட்சியம் ஒரு விளையாட்டு போட்டியில் ஜெயிக்கிறதா இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு கலைத்துறையில் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு தொழில் செஞ்சு பெரிய தொழிலதிபர் ஆகணும் அப்படின்ற ஆசை கூட உங்களுக்கு இருக்கலாம், அல்லது ஒரு அரசு வேலை, நல்ல ஒரு அரசு வேலைக்கு உயர்ந்த பதவிக்கு நம்ம போகணும் அப்படின்ற ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கலாம். எதுவுமே தவறில்லை. ஆனால் இதற்கான சரியான காலம் அப்படின்றது அந்த துறை சார்ந்த அந்த வாய்ப்பு எப்போ நமக்கு கிடைக்கும், அந்த வாய்ப்பை நம்ம எப்போ சரியாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு காலம் எல்லா துறைகளுக்குமே தனித்தனியாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த துறைக்கு முயற்சி செய்கிறீங்க, குறிப்பாக அரசு பணி, ஸோ நீங்கள் அரசு பணிக்கு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னும்போது அதற்கான பயிற்சி, அதற்கான உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிட்டு உங்களுடைய அந்த சரியான காலம், அந்த சரியான வாய்ப்புக்காக நீங்கள் காத்திருக்கணும். சரியான வாய்ப்புக்காக காத்திருக்கிறது மட்டும் உங்களுடைய பணி அல்ல, அதற்காக உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த தயார்படுத்துதல், அந்த காத்திருப்பு, இது ரெண்டு சேர்ந்து தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். ஸோ டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, யூபிஎஸ்சி இப்படி எந்த விதமான அரசு போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி, உங்களுடைய லட்சியம் எவ்வளோ பெரிதாக இருந்தாலும் சரி, சந்தேகமற்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க, வெற்றி நிச்சயம். நம்ம சேனலில் வரக்கூடிய மோட்டிவேஷன் மற்றும் அரசு போட்டித் தேர்வு, வேலைவாய்ப்பு பற்றின அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.